This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த காலம் ஊசி போடாத டாக்டர், சில்லறை கேட்காத கண்டக்டர், சிரிக்கும் போலீஸ், முறைக்கும் காதலி, உப்பு தொட்ட மாங்கா, மொட்டமாடி தூக்கம், திருப்தியான ஏப்பம், நோட்புக்கின் கடைசி பக்கம், தூங்க தோள் கொடுத்த சக பயணி, பார்த்த நொடியில் உரிமை எடுத்துக்கொள்ளும் பால்ய நண்பன், இப்போவும் டேய் என அழைக்கும் தோழி, இரவு 2 மணிக்கு கதவை திறந்துவிடும் அம்மா, கோபம் மறந்த அப்பா, சட்டையை ஆட்டை போடும் தம்பி, அக்கறை காட்டும் அண்ணன், அதட்டும் அக்கா, மாட்டிவிடாத தங்கை, சமையல் பழகும் மனைவி, சேலைக்கு ஃபிளீட்ஸ் எடுத்து விடும் கணவன், வழிவிடும் ஆட்டோக்காரர், ஹை பீம் போடாத லாரி ஓட்டுனர், அரை மூடி தேங்கா, 12 மணி குல்ஃபி, சண்டே சாலை, மரத்தடி அரட்டை, தூங்க விடாத கொரட்டை, புது நோட்டு வாசம், மார்கழி மாசம், ஜன்னல் இருக்கை, கோவில் தெப்பக்குளம், எக்ஸிபிஷன் அப்பழம், முறைப்பெண்ணின் சீராட்டு, எதிரியின் பாராட்டு, தோசக்கல் சத்தம், எதிர்பாராத முத்தம், பிஞ்சு பாதம், எளிதில் மணப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது, சந்தைக்கு போக 10 ரூபாய் போதும், மிதிவண்டி வைத்திருந்தோம், எம்ஜிஆர் கலைஞர் உயிரோடு இருந்தார்கள், ரஜினி கமல் படம் ரிலீஸ், கபில் தேவின் கிரிக்கெட், குமுதம் விகடன் நேர்மையான இருந்தது, வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம், எல்லோரும் அரசு பள்ளிகளில் படித்தோம், சாலையில் எப்போதாவது வண்டி வரும், தமிழாசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினர், மயிலிறகுகள் குட்டி போட்டன புத்தகத்தில், 3ஆம் வகுப்பிலிருந்து மட்டுமே ஆங்கிலம், 5ஆம் வகுப்பு வரை அரைக்கால் டவுசர், பேருந்து போல்